إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளர் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு ஒரு நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்தவன் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய தருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதன் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், என்ன நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அப்படி மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழுகிற போது எப்படிப்பட்ட நெருக்கடிகளெல்லாம் அவன் எதிர்கொள்ள வேண்டும், அந்த எதிர்கொள்ளுகின்ற நெருக்கடிகளை அவன் எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற அனைத்து விஷயத்திற்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறப்புகளை, மேன்மைகளை நாம் எடுத்துச் சொல்லுகிற போது பல்வேறு விஷயங்களை நாம் மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் மிக பிரதானமானது இந்த மார்க்கத்தின் கொள்கை, அகீதா என்று சொல்லுவோம். அதற்கு படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும், படைப்பினங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, படைத்தவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், படைப்பினங்களுடைய ஆணைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் செவிசாய்க்கக்கூடாது என்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்லுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த கோட்பாடை உலகம் முழுக்க நிறுவ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலான பல்வேறு இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் உலகத்திற்கு சொன்ன கொள்கை என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்கக்கூடாது. இதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? தௌஹீத் என்று சொல்லுகிறோம். தௌஹீத் என்றால் இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, இபாதத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன். இந்த அடிப்படையை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? உலகத்திற்கு தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த உம்மத்தை அல்லாஹ் படைத்தவருடைய நோக்கம் இதுதான். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஹாதிஹி உம்மத்தக்கும் உம்மத்தும் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன். நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒரே உம்மத்து தான், நான் தான் உங்களுடைய இரட்சகன், ஃபஅபுதூன், என்னை நீங்கள் வணங்குங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தகூன், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள். ஆக அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒன்றுபட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த மனித குலமும் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் விருப்பம், அல்லாஹ்வின் கட்டளை. ஆனால் இந்த கட்டளையை புரிந்து கொள்ளாத மனித சமுதாயம் அவருடைய சுய விருப்ப வெறுப்பின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற தத்துவங்களை பின்பற்றி கொண்டு பல மதங்களை, பல கொள்கைகளை உருவாக்கி கொண்டு அதன் காரணமாக மனித சமுதாயம் இன்றைக்கு சிதறண்டு காணப்படுவதை பார்க்கிறோம். இந்த நிலை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தூதர்கள் அனுப்பி வைத்தார். ஏனென்றால் தூதர்கள் விடுத்த அழைப்பு என்ன? ஒரே இறைவன் பக்கம் மக்கள் வர வேண்டும்,
ஒரே வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும், ஒரே தூதரை மக்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதுடைய நோக்கம். ஏனைய மக்கள் இதை புரிந்து கொள்ளாமல் சிதறந்து கிடக்கிறார்கள் என்பது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். அதைவிட பாரதூரமான விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரே இறைவனை வணங்குகிறோம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்கள், ஒரே தூதரை நாங்கள் நபியா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், ஒரே வேதம்தான் எங்களுக்கான வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய மக்கள் பிளர்ந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருந்தத்தக்க விஷயம். பிளவுபட்டு நாம் பல கூறுகளாக, பல குழுக்களாக சில்லாபின்னப்பட்டு கிடக்கிறோம். இதற்குரிய காரணத்தை அலசுகின்ற போது, இதற்கான விடையை தேடுகின்ற போது, சமுதாயத்திலே புதிதாக உருவாகின்ற ஒவ்வொரு அமைப்பினர்களும் இதற்கு நாங்கள் தீர்வு சொல்ல வந்திருக்கிறோம், இதற்கு எங்களிடத்தில் முடிவு இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, தீர்வு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு முன்னால் அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சாரம் என்ன? ஒற்றுமையின் பக்கம் வாருங்கள். எல்லோரும் என்ன செய்வோம்? வாருங்கள், ஒன்றுபடுவோம், ஒற்றுமையின் பக்கம் வாருங்கள். இப்படி ஒற்றுமை கோஷத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏறத்தாழ ஒரு 30 வருடத்திற்கு மேலாக இந்த தமிழக மண்ணிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் பிரச்சாரத்தின் தாக்கத்தினால் மக்கள் ஒன்றுபட்டார்களா என்று சொன்னால் ஒன்றுபடவே இல்லை. மேலும் பிரிவினைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, தௌஹீத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏகத்துவம், ஒரு இறைவனை மட்டுமே வணங்குவோம், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியானால் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒன்று என்கிற அடிப்படையில் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய சமுதாயம் என்று இந்த மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படை போதனையை புரிந்து கொண்டு அந்த போதனையின்பால் மக்களை அழைக்கின்ற கூட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர். அப்படி பிரச்சாரத்தை துவங்கியவர்கள் கூட என்ன ஆகிட்டது? பல கூறுகளாக பிரிந்திருக்கிறார்கள். இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால், எல்லோருமே இன்றைக்கு சமுதாயத்திலே முன்வைக்கக்கூடிய சில வாதங்கள், நாங்கள் தான் மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக முயற்சி கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன செய்வோம்? நம்ம சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போகலாம். அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இழக்க மாட்டோம். இதையுமே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, விட்டு கொடுத்து போவோம். அதனால் நமக்குள்ள ஒற்றுமை உண்டாகிவிடும் என்று ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்யறாங்க? ஒற்றுமைக்காக வேண்டிய மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க? எல்லா பிரச்சனையும் விட்டுருங்க, நீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை, அவளுக்கு ஒரு கொள்கை, எல்லாரும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நாம என்ன செய்வோம்? பொது விஷயங்களுக்காக வேண்டி ஒன்றுபடுவோம், அப்படியாவது நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படட்டும் என்று சொல்லி சமுதாயத்தின் நிலையை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டு அதற்கான தீர்வாக ஒற்றுமை முன்வைக்கக்கூடியவர்கள் நம்மில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான ஒற்றுமைகள் கோஷத்தை என்ன செய்றாங்க? மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் இதை எல்லாவற்றை விட அல்டிமேட் தீர்வு என்ன தெரியுமா? சமுதாய பிரச்சனைக்கு நாம் இன்றைக்கு உலகத்தில் ஹிலாஃபாவை ஏற்படுத்த வேண்டும், நமக்கு ஒரு ஹலீஃபா வேண்டும். ஹலீஃபா வந்துட்டார்னா ஆல் ப்ராப்ளம் சால்வ், ஆல் ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். எல்லா பிரச்சனைக்கும் என்னது? ஒரே தீர்வு. என்ன தீர்வு? ஒரே உம்மா, ஒரே சமுதாயம், அந்த ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தலைமை, அந்த தலைமையை வழிநடத்துவர் ஹலீஃபா. அவர் விட்டாருன்னு சொன்னால் முஸ்லிம்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இப்படி என்ன செய்றாங்க? ஒற்றுமையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். இப்படி பல்வேறு விதத்திலே இந்த ஒற்றுமை கோஷத்தை நாம் நாட்கள், பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லோருமே முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அல் குர்ஆன் வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாதான் என்பதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒற்றுமை சொல்லுகிறது என்பதை புரியாமலேயே ஒற்றுமை கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற ஒற்றுமைக்கும் இந்த இயக்கங்கள், கட்சிகள் சொல்லுகின்ற ஒற்றுமைக்குமான வேறுபாடு என்ன? ஏன் நாம் ஒன்றுபடாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அடிப்படையில் கொள்கை சீர்திருத்தம் ஏற்படாமல் ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருட மக்காவுடைய தாவா, 10 வருட மதீனாவுடைய தாவா, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 23 வருடங்கள் அழைப்பு பணி மேற்கொண்டார்கள். அந்த அழைப்பு பணி எப்படிப்பட்ட அழைப்பு பணி? 13 வருடம் மக்காவிலே அவர்கள் செய்த தாவா என்ன தெரியுமா? லா கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். ஓ மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வெற்றிக்கான ஒரே வழி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா. அதை சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் கடவுள் என்பதை அறியாத மக்கள் அல்ல அரபியர்கள்.
அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் தான் வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், இன்னும் பிரபஞ்சங்களை படைத்தவன் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வோடு வேறு யாரையும் வணக்கத்தில் பங்கு சேர்க்கக்கூடாது என்கிற இந்த இணை வைப்பு இருக்கு இல்லையா, தௌஹீதிற்கு முரணாக இருந்து கொண்டிருக்கின்ற கொள்கை, அதுதான் அவர்களுக்கு புரியாத விஷயம். அதனால தான் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வா அப்படின்னா யார் என்று கேட்கலாம், அல்லாஹ்னா யார் என்று கேட்கவே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வை அவர்களுக்கு நன்றாக தெரியும். மாறாக எதை மறுத்தார்கள்? வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள். இன்றைக்கு வேதனைக்குரிய விஷயம் என்ன சொன்னா, இந்த கலிமாவை சொன்ன முஸ்லிம்கள் இருக்கிறார்களா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லது அரபி மொழி பேசாத ஏனைய சமூகத்தை சார்ந்த முஸ்லிம்கள், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பொருளை கேட்டால் தெரியாது. எந்த பொருளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தாவாவை செய்தார்களோ அந்த பொருளில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை அவர்கள் விளங்கவே இல்லை. மாறாக அவர்கள் ஒரு பொருளில் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அடிப்படையை விட்டுவிட்டு அடிப்படை அல்லாத விஷயங்களை முன்னிறுத்தி கொண்டு ஒற்றுமைக்காக வேண்டிய மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கொள்கை அடிப்படை கலிமாவிலேயே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் ஒற்றுமை கோஷத்தை எழுப்பி என்ன சாதிக்க போகிறோம்? எந்த ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட போகிறோம்? அல்லாஹ்வின் தூதர்கள் எப்படிப்பட்ட ஒற்றுமை நிலைநாட்டினாங்க? கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள். 13 வருட தாவாவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை இலாஹா ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வின் தூதரை தூதராக ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கான துணிவு பெற்ற, மறுமை உறுதியாக நம்புகின்ற ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த சமுதாயத்தை வைத்துக் கொண்டுதான் மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்டினார்கள். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றது போது முதன்மையாக செய்த பணி என்ன? மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். முதல் வேலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதுமே முதலாவது பணி என்ன செஞ்சாங்க? மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பினார்கள். இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? ஆஹா பைனல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும் மத்தியில் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரிக்கு சகோதரன். இந்த அன்சாரி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முஹாஜிராக இருக்கக்கூடிய, முஹாஜிர் என்று சொன்னால் தன்னுடைய தாய்நாட்டை, தன்னுடைய சொந்தங்களை, தன்னுடைய சொத்து பத்துகளை எல்லாவற்றையும் தான் பிறந்த மண்ணிலேயே அல்லாஹ்விற்காக வேண்டி இழந்துவிட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் கையா வந்து நிற்கின்றவர் தான் முஹாஜிர். அப்படிப்பட்ட அந்த முஹாஜிரை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை போன்று அனைத்து பார்க்கின்ற, அவனோடு நேசம் பாராட்டுகின்ற ஒரு சகோதரத்துவத்தை இந்த அன்சாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் விதைத்தார்கள். அதனுடைய விளைவு என்னவாயிட்டு தெரியுமா? அன்சார்கள் முஹாஜிர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயார். ஒற்றுமை பார்த்தீர்களா? இதான் ஒற்றுமை. ஒற்றுமைக்கு என்ன அளவுகோல்? இதுதான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை எதனால் நடந்தது என்று கேட்டால், கொள்கையில் அவர்கள் ஒன்றுபட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே கொள்கை முரண்பாடு என்பது இல்லவே இல்லை. அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வழிகாட்டி, சொர்க்கம் தான் நம்முடைய இலக்கு, அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் தான் நம்முடைய மார்க்கம், நமக்கான அளவுகோல் என்கிற அந்த அடிப்படையிலே அந்த சமுதாயம் மிக தெளிவாக இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு மத்தியில் எங்கே பிரச்சனை இருக்குது தெரியுமா? பேருக்கு சொல்லுவோம் நானும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம், ஆனால் உண்மையிலே நமக்குள்ள இஸ்லாமிய அந்த பிணைப்பு இருக்கிறதா, இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கிறதா, இஸ்லாமிய பாசம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், நாம் குழுக்களாக கட்சிகளாக பிரிந்து கிடந்து சுயநலத்திற்காக வேண்டி அதனை முன்னிலைப்படுத்தி நாம் நம்முடைய இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு பயணிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் யாரும் இல்லை சில சஹாபாக்களை போன்று சொர்க்கத்தை இலக்காக கொண்டு நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இல்லை. இதுதான் நமக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருந்தும் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கான பிரதான காரணம். ஏனென்றால் அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி கட்டுப்பட்டு வாழுகின்ற முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள்.
அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். ஹபலுல்லாஹ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கயிறு. இதற்கு தமிழில் மொழிபெயர்ப்பு இருக்கும்போது என்ன செய்வாங்க? அடைக்குறிப்பில் ஒரு வார்த்தை சேர்த்திருப்பாங்க, ஒற்றுமை என்றும் கயிற்று. அப்படி ஒரு கயிறு அங்கே இல்லவே இல்லை. அதனால தான் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு கயிறை தேடினால தான் நமக்கு என்ன செய்யற ஒன்றுபடாமல் இருக்கிறோம். அப்படி ஒரு கயிறு குர்ஆன்ல இல்லை. அல்லாஹ் சொல்வது என்ன? ஹபலுல்லாஹ். ஹபலுல்லாஹ் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன், அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தின் கூட்டமைப்பை என்ன செய்யக்கூடாது? உடைக்காமல் ஜமாத்தாக இருக்க வேண்டும். இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், வஅத்தஸமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ பில் ஜமாஅ ஃபஹப்லுல்லாஹி அல் ஜமாஅ வல் ஜமாஅ நஜாத்துன். அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொன்னால் அல் ஜமாஅ, முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தந்த அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கையில் ஒன்றுபட்டு இருப்பது. அந்த கொள்கை தான் ஈடேற்றத்தை கொண்டு செல்லும் நம்மை. அல் ஜமா தான் நஜாத், ஈடேற்றம். அதெல்லாம கயிறு ஏதோ இருக்கு, அந்த கயிறு தேடி போனா என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்று பெற முடியாது. அதுவும் ஒற்றுமை என்னும் கயிறு அப்படின்ற ஒரு கயிறு இல்லை. அப்படி ஒரு கயிறு அல்லாஹ் ரசூல் நமக்கு தரல. அல்லாஹ் தந்திருக்கிறது அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருப்பது அஸ்-சுன்னா. இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயம் கடைபிடித்து வாழ வேண்டிய கொள்கை கோட்பாடுகளை அல்லாஹ் ரசூல் நமக்கு தெளிவாக வரையறுத்து காட்டி இருக்கிறார்கள். அதுதான் என்னது? அகீதத்து அஹ்லுஸ் சுன்னி வல் ஜமா. அகீதத்து அஹ்லுஸ் சுன்ன வல் ஜமா, அஹ்லுஸ் சுன்ன வல் ஜமாவுடைய கொள்கை அதுதான் ஒன்றுபட வேண்டும். அதனால தான் இதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய தாபி அறிஞர்கள் கேட்கிறார்கள், மல் ஜமா, ஜமா என்றால் என்ன? நாம் நினைக்கிறோம் ஜமானா கூட்டம், ஆளாளுக்கு ஒரு 10 பேர் கொண்ட கூட்டத்தை உருவாக்கிட்டா நாங்கள் யாரு? நாங்கள் ஜமாத்துக்காரங்க, நாங்கள் ஒரு ஜமாத், அவங்க ஒரு ஜமாத். இப்படி நினைக்கிறோம். பிளவுபட்டு இருப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜமாவை அல்ல, அது ஃபிர்கா. அதற்கு பேர் என்னது? பிரிவினைகள். அதை குறித்து அல்லாஹ் அடுத்து சொல்றான். அப்ப ஜமா என்றால் என்ன என்று நினைச்சாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், மா வாஃபக்தல் ஹக்க இன் குன்த வஹதக். சத்தியத்தோடு நீ இருப்பது, சத்தியத்தில் ஒன்றுபட்டு இருப்பது, அது நீ தனிநபராக இருந்தாலும் சரியே. சத்தியம் எது? எந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் முதல் தலைமுறை அதை எப்படி பின்பற்றினார்களோ அப்படியே பின்பற்றுவதற்கு பேர் தான் அல் ஜமா. அந்த அல் ஜமாவை நம்ம பற்றி பிடித்தோம் சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? வெற்றியை தருவான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்தில், 3வது அத்தியாயத்தில் 102, 103 ஆகிய வசனங்கள், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். சிறு சிறு கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பேர் என்னது? அது பிரிவினை, அது ஜமாத் அல்ல. அல் ஜமா என்று சொன்னால் இஸ்லாமிய ஷரியாவில் ஒன்று மட்டும்தான். அந்த அல் ஜமா எது? கொள்கையின் அடிப்படையிலான கூட்டம். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை குறித்து ஒரு நற்செய்தி சொன்னார்கள். லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி ஸாஹிரின அலல் ஹக்கி. என்னுடைய சமுதாயத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் நிலைத்திருந்து கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும்? அத்தா கியாமத் ஸா, மறுமை நாள் வரைக்கும். கியாமத் நாள் வரையிலும் இந்த சமுதாயத்திலே சத்தியத்தை கடைபிடிக்கின்ற, சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். லா யஹ்துலுஹும் மன் ஹதலஹும் வலா மன் ஹாலஃபஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அவர்களை வஞ்சிக்க நினைப்பவர்களால் அவர்களை ஏமாற்றி விட முடியாது, அவர்களுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஏன்? அவர்கள் கொள்கைக்காக வேண்டி வாழுகின்றவர்கள். கொள்கை தான் அவருடைய பிரதான இலக்கு. உலகத்திலே கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் அது அவருடைய இலக்கல்ல. மாறாக நான் இந்த சத்தியத்தை பின்பற்றுகிறேன், இதே சத்தியத்திற்காக வேண்டி வாழுகிறேன், இதே சத்தியத்தில் என்னுடைய உயிர் என்ன செய்யணும்? பிரிய வேண்டும் என்கிற இலக்கோடு மறுமை இலக்காக கொண்டு வாழக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட ஒற்றுமையைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த ஒற்றுமை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தூதர்களுக்கு மத்தியில் இருந்த ஒற்றுமை. எல்லா தூதர்களும் என்ன செஞ்சாங்க? இதே கொள்கையைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். தூதர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அருளப்பட்டதை நம்பிக்கை கொள்கிறார்கள். வல் முஃமினூன், இன்னும் யார் நம்பிக்கை கொள்கிறார்கள்? மூமின்களும் நம்பிக்கை கொள்கிறார்கள். என்னெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிக் பைன அஹதின் மிர் ருசுலிஹி. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள்,
மலாயிக்காவை நம்புகிறார்கள், வேதங்களை நம்புகிறார்கள், தூதர்களை நம்புகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் லா நுஃபர்ரிக் பைன அஹதின் மின் ருசுலி, தூதர்களில் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம். ஏன் பிரித்து பார்க்க கூடாது? அப்படி பிரிவினை சொல்லுகின்ற மார்க்கம் இல்லை இந்த மார்க்கம். ஒற்றுமை சொல்லுகின்ற மார்க்கம். எந்த அடிப்படையிலான ஒற்றுமை? கொள்கையின் அடிப்படையிலான ஒற்றுமை. இன்றைக்கு நாம் ஒன்றுபடாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் சிலர் சொல்லுவோம் அதற்கு காரணம் சுயநலம், தலைவருடைய சுயநலம் தான் காரணம். இன்னொரு சாரார் சொல்லுவார்கள், இல்லை இவங்களோட இவங்க பெட்டர் ஜமாத்தா இருக்கிறாங்க, அல்லது இவங்க வந்து கொஞ்சம் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள, செல்வாக்கு அதிகமாக உள்ள ஜமாத்தா இருக்கிறாங்க, இவங்க கழிச்சுட்டு இவங்க ஜமாத்தை கழிச்சுட்டு இவங்க கூட போய் சேரணும், அப்பதான் ஒற்றுமை உண்டாகும். இப்படி எல்லாம் நினைச்சுவாங்க. நிறைய ஒற்றுமைக்கான சொல்யூஷன்களை மக்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்த எந்த சொல்யூஷனும் என்ன செய்யாது, நமக்கு ஒற்றுமை பெற்றுத்தரவே செய்யாது. மாறாக ஒற்றுமை என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில் நிகழ வேண்டும்? எந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தினார்களோ அதுதான் இந்த உம்மா ஒன்றுபடுவதற்கான ஒரே வழி. அந்த வழி என்ன? கொள்கையின் அடிப்படையிலான ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இருந்தால் நான் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம், நமக்கு அண்டை மாநிலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இதை தாண்டி ஏனைய இந்த இந்தியா என்கிற தேசத்தின் ஏனைய பிரதேசங்கள், அதையும் தாண்டி இந்த நாட்டிற்கு அண்டையில் இருந்து கொண்டிருக்கின்ற இலங்கை, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்று இந்த எல்லை கோடுகளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அதையும் தாண்டி இந்த பூகண்டத்தின் எல்லா பிரதேசங்களும் வாழுகின்ற முஸ்லிம்கள், இவர்கள் அனைவருமே ஒன்றுபட முடியும். எப்படி ஒன்றுபட்டால்? கொள்கையின் அடிப்படையில் நாம் ஒன்றுபட்டால். இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு அர்த்தம் சொல்வதிலும் கலிமாவிற்குரிய நிபந்தனைகளை சொல்வதிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 4 கருத்துக்களை காணப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இத்தனை கருத்து முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு ஒருவன் அர்த்தம் கேட்டால் ஒருவன் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறான், அதற்கு நேர்முரணான அர்த்தத்தை இன்னொருவன் சொல்லுகிறான். அப்ப எங்கே நம்முடைய சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அஸ்திவாரத்தில் பிரச்சனை இருக்கிறது. அஸ்திவாரத்தை சரி செய்யாமல் நாம் நினைக்கிறோம் கட்டிடத்திற்கான சுவருடைய வேலைப்பாடுகளை சரி செய்வதிலே, அல்லது அதனுடைய சுவர்களில் அலங்காரங்களை செய்வதிலே, அல்லது அதற்கு சுண்ணாம்பு அடிப்பதிலே மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம நம்முடைய முயற்சிகளை கியாமத் நாள் வரையிலும் செலவிட்டாலும் கூட இந்த சமுதாயம் ஒன்றுபட முடியாது. ஏனென்றால் ஒற்றுமை என்பது அது எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது தெரியுமா? அல்லாஹ் ஏற்படுத்துவது. அப்படித்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் இந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய 102, 103 வசனத்தை ஓதி காட்டணும்ல, அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது குன்தும் மஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். சுப்ஹானல்லாஹ். மக்காவிலே வாழுகின்ற முஸ்லிம்கள், மதீனாவிலே வாழுகின்ற அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய குலத்தார்கள், இவர்களெல்லாம் எப்படி இருந்தாங்க? இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக பரஸ்பரம் பகைவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது குன்தும் மஅதாஅன், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் அவருடைய உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பு ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா, அல்லாஹ்வின் நிஅமத்தின் காரணத்தினால், அருளின் காரணத்தினால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்று. இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது அது நாம உருவாக்கி கொண்டதல்ல, அது அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்துகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால தான் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளோ பகை இருந்தாலும் சரி, எவ்வளோ வெறுப்புகள் இருந்தாலும் சரி, ஏனென்றால் அவுஸ் ஹஸ்ரஜ் குலத்தாருடைய வரலாறு நீங்கள் படித்தால் தெரிந்து கொள்கின்ற ஒரு உண்மை, அந்த சமூகம் இரு அணிகளாக இருந்து கொண்டு பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தார்கள். காலந்தோறும் அவர்கள் தங்களுடைய பகைமைகளை பேசிக்கொண்டு அதனால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சமுதாயம் இந்த கொள்கையின் அடிப்படையில் ஒன்றுபட்டதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத யூதன் ஷாஸ்மின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செய்கிறான்? ஒரு இளைஞரை ஏவி விட்டு அவர்களுக்கு மத்தியிலே பகையை நினைவொட்டி நீங்கள் அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்கிறான். அவனும் என்ன செய்கிறான்? அவர்கள் இருவருமா அமர்ந்திருக்கின்ற அந்த அவைக்கு சென்று விட்டு பழைய பகைமையை நினைவூட்டுகிறான். உங்க அப்பா அவங்களோட அப்பாவை விட்டான் இல்லையா அப்படின்னு செய்யறது, உங்கள்கிட்ட சொல்றது, உங்க சொந்தக்காரனை இவங்க கொண்டாங்க இல்லையா, இந்த குலத்தார்கள் கொண்டாங்க இல்லையா, அதுக்கு நீங்க படி வாங்கவே இல்லையே, இப்படின்ற விஷயங்களை என்ன செய்யறது ஞாபகம் பண்ணோன்னே அந்த பழைய வெறுப்பு அவர்களுக்கு மத்தியில மீண்டும் எழுகிறது. இதன் காரணமாக அவர்கள் என்ன செய்றாங்க? வாருங்கள் நாம் வாஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு, யுத்தம். அந்த யுத்தத்தை நாம் நினைச்சுவோம், திரும்பவும் ஒருபடி நாம் இங்கே நிகழ்த்தி காட்டுவோம். இப்போது நம்மில் யார் வலிமை இருக்கிறார்கள் என்று நிரூபிப்போம் என்று நினைச்சாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 சாரார்களும் அன்சாரிகள், முஸ்லீம்கள்.
அவங்க அவுஸ் என்பதை மறந்து, ஹஸரஜ் என்பதை மறந்து, அன்சாரிகள் என்கிற பேரில், முஸ்லீம் என்கிற பேரில் ஒன்றுபட்டு இருக்கின்ற போது அவர்களுக்கு பதிலே அந்த ஒற்றுமை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காண்டி இந்த சதி வேலையை செய்கிறான். அதில் அவர்கள் பலிகடாகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். வருகிற போது இருவருமா என்ன செய்றாங்க, வாங்கள் மோதி பார்க்கலாம் என்று சொல்லி இரு அணியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இருவரும் தங்களுடைய கைகளிலே வாள்களை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் வந்துவிட்டு, யா மஅஷரல் முஸ்லிமீன், அல்லாஹ் அல்லாஹ், ஓ முஸ்லிம்களே, நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அபி தஅவல் ஜாஹிலியத்தி வஅன பைன அதுஹரிக்கும், நான் உங்களுக்கு மத்தியிலே உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே நீங்கள் இந்த அறியாமை அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னஹாதி முன்தினா, இது ஒரு நாத்தமான, இது ஒரு அருவருக்கத்தக்க வாதம், விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் சுதாகரித்துக் கொண்டார்கள். இது எதிரின் சூழ்ச்சி, அவன் நம்மை இப்படி பகைமை மூட்டி சண்டையிட வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று உண்மையை புரிந்து கொண்டு வருவது. அவர்கள் தங்களுடைய கைகளில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பரஸ்பரம் கட்டி தழுவிக் கொண்டார்கள். வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாறு எப்படி சாத்தியமானது? இன்றைக்கு நமக்கு மத்தியிலே, இயக்கங்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம் அமைப்புகளுக்கு மத்தியிலே இது போன்ற பரம்பரை சண்டை இருந்ததாக நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒரு வரலாறு நமக்கு மத்தியிலே இல்லை. இருந்தாலும் நாம் நினைக்கிறோம் பரஸ்பரம் பகைவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய அடிப்படை விஷயத்தில் நாம் இன்னும் தெளிவு வரவில்லை என்பதால் அதற்குரிய காரணம். கொள்கையில் ஒன்றுபட்டால் மற்ற எல்லா விஷயம் நமக்கு அற்பமாக மாறிவிடும். என்றால் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கான அடையாளம் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தரல் முஃமினீன ஃபி தராஹுமிஹிம் வ தவாதுஹிம் கமஸலின் ஜஸதின் வாஹித். முஸ்லிம்களை பரஸ்பரம் நேசம் பாராட்டுவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஒரு உடலை போன்று காண்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு உடல், என்னுடைய உடம்பின் பகுதிகளுக்கு எப்படி வலி ஏற்படுகிறது போது காயம் உண்டாகியதனால் நான் அவதிப்படுவனோ அதுபோன்றுதான் என்னுடைய சகோதரின் வலியைக்கு அவதியை உண்டாக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய சமூகத்திற்குள்ள அந்த ஒற்றுமைக்கான அளவுகோல். இந்த ஒற்றுமை எப்போது நிகழும்? கொள்கை அடிப்படையில், கொள்கைக்காக நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுகின்ற போது, கொள்கையின் அடிப்படையில் இந்த சமுதாயம் ஒன்றுபடுகிற போது எல்லா விதமான கசப்புகளை நாம் அப்ப மறந்துடுவோம். ஏனென்றால் இந்த மார்க்கம் நமக்கு நேசத்திற்குரிய அளவுகளை என்ன சொல்லி தெரியுமா? தஹாபா ஃபில்லாஹி, அல்லாஹ்விற்கு அவனை நேசிக்க வேண்டும். ஒரு சகோதரன் எதுக்கு அவனை நேசிக்கணும்? அல்லாஹ்விற்கு அவனை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாமல் வேறு எதற்கும் நேசிக்க கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மல ஈமான். எவன் ஒருவன் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவரை நேசிக்கிறானோ, ஒருவரை அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுக்கிறானோ, அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறானோ, அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கிறானோ, ஃபக்கத் இஸ்தக்மல ஈமான், அவன் அவனுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டான். ஒரு மூமினுக்கு அடையாளம் என்ன? அவன் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்விற்கு அவனை நேசிக்கிறான். வெறுக்கிறான், பெற்ற தந்தையாக இருந்தால் கூட வெறுப்பான். ஏன்? அல்லாஹ்விற்கு அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறுக்கின்றவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கின்றவன், அல்லாஹ்விற்கு விரோதியாக இருக்கின்றவன். எனவே என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அவன் மீது நான் நேசம் பாராட்ட மாட்டேன். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற அளவுகள். இந்த அளவுகளின் அடிப்படையில் நம்முடைய நேசங்கள் இருக்குமேயானால் அப்போது இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஒற்றுமை சாத்தியம். அது இல்லாத போது ஒற்றுமை என்பது வெற்று கோஷம் தானே தவிர அதனால் எந்த ஒரு பயனும் ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சமுதாயம் முதலில் ஒன்றுபட வேண்டிய விஷயம் எதில்? கொள்கையில் ஒன்றுபட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவில் ஒன்றுபட வேண்டும். கலிமாவிலே நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற முரண்பாடுகள் என்ன? அதை களைய வேண்டும். எந்த கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, சஹாபாக்கள் கடைபிடித்தார்களோ, அந்த அடிப்படையிலே சமுதாயத்தை வார்த்தெடுத்து அதற்கு பிந்தி வந்த தலைமுறைகள், தாபீன்கள், தப தாபீன்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த சலஃபு சாலிஹீன்கள், நேர்வழியில் வாழ்ந்த மக்கள் எந்த அடிப்படையிலே இந்த சமுதாயத்தின் கொள்கையை புரிந்து கொண்டார்களோ அதே அடிப்படையிலான கொள்கையை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கசப்புகளும் நீங்கும். அப்போதுதான் நாம் உள்ள அளவில் ஒன்றுபடுவோம். உள்ள அளவில் ஒன்றுபடாமல் இருந்தால் அது ஒற்றுமை அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லுகிற போது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் சொல்றான் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் யாரு? சஹாபாக்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? அஷித்தாஉ அலல் குஃபார்
குஃபாரிடத்தில் கடினமாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் இரக்கத்தோடு பரிவோடு பாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது. நாம் எல்லாம் படித்திருப்போம், சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம், பல நேரத்திலே கண்ணீரை சிந்திருப்போம். போர்க்களத்தில் விட்டுப்பட்டு கிடக்கின்ற ஒரு தோழர், அவருக்கு தண்ணீர் எடுத்து செல்கின்ற போது, இதோ என்னுடைய தோழர் அங்கே மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு என்னை விட தண்ணீர் தேவை, நீங்கள் அவருக்கு கொடுங்கள். இப்படி ஒவ்வொரு மறுத்துவிட்டு கடைசியில முதலாவது நபரிடத்தில் வருகிற போது அவரும் மரணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். வரலாறை படித்து இந்த செய்தியை கேட்டு நாம் கண்ணீர் சிந்தி இருப்போம். ஏன் அது நடந்தது என்பதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. சிந்தித்திருந்தமையானால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நாம் கண்டிருக்க முடியும். நாம் தீர்க்க வேண்டிய முதன்மையான பிரச்சனை என்பது நாம் உணர்ந்திருப்போம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, இந்த தெளிவை நோக்கி நாம் நம்முடைய சமுதாயத்தை அழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதான நோக்கம். ஏனென்றால் கொள்கையின் அடிப்படையில் நாம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தை பொறுத்தவரை இது நமக்கு அற்பமானது. உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. உலகம் நமக்கு அற்பமானது. அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஜனாஅ பஹூகத்தின் ஒரு கொதுகின் இறகை விட அற்பமானது. அப்படிப்பட்ட இந்த உலகம் நமக்கு நம்முடைய இறுதி வெற்றி எங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? சொர்க்கத்தில், மறுமையில். அந்த சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான கொள்கையின்பால் ஒன்றிணைய வேண்டும். அந்த கொள்கைக்காண்டி நாம் ஒன்றுபட வேண்டும். அந்த கொள்கைக்காண்டி நாம் நம்முடைய சகோதரர்களை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையில் நிறைவு செய்கிறேன். அக்குனி கௌதி ஆதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் ஸாயிரில் முஸ்லிமீன்.